வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபிட் அப் இன்ஸ்பெக்ஷன பத்தி தான் வந்து நம்ம வந்து முழுசா வந்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த ஃபிட் அப் இன்ஸ்பெக்ஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து 2 பேஸ் மெட்டல நம்ம வந்து வெல் மூலியமா நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம். ஸோ இந்த வெல்டிங் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜ தான் வந்து ஃபிட் அப் இன்ஸ்பெக்ஷன் அப்படி வந்து சொல்றோம். இந்த ஃபிட் அப் இன்ஸ்பெக்ஷன்ல என்னென்னலாம் நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து டிராயிங் தேவை. ஸோ டிராயிங்கில தான் வந்து என்ன மெட்டீரியலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து குடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அத வச்சு நம்ம வந்து செக் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபிட் அப் போட்டிருப்பாங்க தெரியுங்களா? ஃபிட் அப் பண்றதுக்குரிய அந்த மெட்டீரியல். ஸோ அந்த பேஸ் மெட்டலோட எம்டிசிய வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணணும். சரிங்களா? அ இப்போ வந்து மெட்டீரியல் டெஸ்ட் ரிப்போர்ட்ட வந்து ரிவ்யூ பண்ணணும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ், ஸ்டாண்டர்ட கம்பேர் பண்ணி நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து விஷுவல் டைமென்ஷன் இன்ஸ்பெக்ஷன். ஸோ டைமென்ஷன் செக்கிங் அதுக்கப்புறம் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன். அந்த மெட்டீரியல்ல எதுவும் டர்ட்டோ, ஃபாரின் பார்ட்டிகிள்ஸோ, இல்ல வந்து ரஸ்ட்டோ எதுவுமே இருக்கக்கூடாது. அதே மாரி டைமென்ஷன்ஸ் எல்லாமே அஸ் பர் த டிராயிங்க்கு ஏத்த மாரி இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அடுத்து வந்து ஃபிட் அப் இன்ஸ்பெக்ஷன்ல ஸோ அந்த மெட்டீரியல் கிரேட், ட்ரேசபிலிட்டி எல்லாமே வந்து அந்த பேஸ் மெட்டல்ல உங்களுக்கு வந்து ஸ்டென்சில் பண்ணியிருக்காங்களா? அ ஐடென்டிஃபிகேஷனுக்கு அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கணும். மெட்டீரியல் கிரேட், ஹீட் நம்பர், அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், சைஸ் இதெல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன். சரிங்களா? அந்த 2 பேஸ் மெட்டல வந்து ஜாயின் பண்ணக்கூடிய அந்த இடத்துல வந்து கிளீனா இருக்கா? எந்த ஒரு டர்ட்டு, ரஸ்ட்டு எதுவுமே இல்லாம கிளீனா இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பெவலிங். ஸோ பெவலிங்ல அந்த பெவல் ஆங்கிள செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ரூட் ஃபேஸ், இந்த ரூட் ஃபேஸ வந்து செக் பண்ணணும். ஸோ WPSல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, அந்த ஆங்கிள் இருக்கா? பெவல் ஆங்கிள் அதே மாரி ரூட் ஃபேஸ் இருக்கான்னு வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து 2 ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேஸ் மெட்டல். ஸோ பைப் வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த கேப்ப வந்து செக் பண்ணணும். ரூட் கேப். இங்க வந்து ரூட் கேப்ப வந்து நம்ம 2 கேஜ் மூலியமா வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஒண்ணு வந்து ஃபீலர் கேஜ். இந்த இதுல பார்த்தீங்கன்னா, ஃபீலர் கேஜ் யூஸ் பண்றாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, டேப்பர் கேஜ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இத வச்சு எவ்வளோ கேப் இருக்குன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ WPSல எவ்வளோ கேப் வந்து குடுத்துருக்காங்களோ, ஸோ அத தான் வந்து நம்ம இங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து வந்து கேப்பு நம்ம வந்து பார்த்து முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் டேக் பண்ணுவாங்க. ஸோ WPSல எத்தன டேக் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, ஸோ அத்தன டேக் தான் வந்து நம்ம வந்து நம்மளுடைய அந்த பேஸ் மெட்டலையும் நம்ம வந்து டேக் பண்ணணும். ஸோ அதில வந்து இந்த டேக்ல வந்து கிராக்கோ, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். கரெக்ட்டா டேக் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ டேக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மிஸ் அலைன்மென்ட் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ மிஸ் அலைன்மென்ட் இருக்கா? இப்ப மிஸ் அலைன்மென்ட் செக் பண்றதுக்கு நம்ம வந்து வெல் ப்ரொஃபைல் கேஜ்ன்னு வச்சு செக் பண்ணிக்கலாம். ஹைலோ கேஜ் வச்சு செக் பண்ணலாம். ஹைலோ கேஜ் வந்து இன்டர்னல் மிஸ் அலைன்மென்ட்ட வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அ வெல் ப்ரொஃபைல் கேஜ வச்சு நம்ம வந்து எக்ஸ்டர்னல் மிஸ் அலைன்மென்ட்ட வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆயிருச்சு அப்படின்னா, நம்ம வந்து அடுத்த கட்டமா வெல்டிங்க்கு நம்ம வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்க வெல்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நம்ம வந்து கமெண்ட்ஸ் பண்ணிருவோம். ஸோ அதுக்கப்புறம் வெல்டிங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. சரிங்களா? அ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை. டேக் கேர். see you.